சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விஜய் செல்வதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். தற்போது தொண்டர்களது ஆரவாரத்துடன் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிற விஜய் தற்போது கோவை விமான நிலையத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விமெரிடியன் ஹோட்டலுக்கு செல்ல இருக்கிறார். சோரஞ்சனி குருசாமி, தற்போது விமான நிலையத்திலேயே அதிக அளவிலான கூட்டம் காணப்படக்கூடிய சூழலில் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை எவ்வாறு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது? அதற்காக ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? பூத் கமிட்டியை பொறுத்தவரை SNS கல்லூரி வளாகத்திற்குள் அந்த பூத் கமிட்டியானது நடத்த இருக்கிறது. இதற்காக அதில் பங்கேற்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு தனியாக புகைப்படத்துடன் கூடிய பாஸானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அந்த கல்லூரி வளாகத்திற்கு வர துவங்கி இருக்கிறார்கள். அவர்களிடம் பாஸ் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டுமே அந்த வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பாஸ் இல்லாத மற்ற தொண்டர்கள் வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இன்றைய தினம் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மட்டுமே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டுமே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே தற்பொழுது அந்த கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து பவுன்சர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வரக்கூடிய நபர்களிடம் அந்த பாஸை முழுமையாக சோதித்த பின்னரே உள்ளே அனுமதிக்க துவங்கி இருக்கிறார்கள். காலை முதலே தொண்டர்கள் அங்கே அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வர துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி அந்த பூத் கமிட்டி அல்லாத மற்ற நபர்களுக்கோ கட்சி நிர்வாகிகளுக்கோ மற்றபடி பத்திரிகையாளர்களுக்கு வேறு யாருக்கும் அந்த கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூத் கமிட்டியில் அந்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே, இந்த 3 மாவட்டங்களைச் சேர்ந்த நபர்கள் மட்டுமே இன்று அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் வர துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் 3 மணி அளவில் அந்த கருத்தரங்கமானது துவங்க இருக்கிறது. சிவரஞ்சனி, தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன என்று பட்டியலிடுங்கள் குருசாமி. தமிழக வெற்றிக் கழகம் துவங்கிய பின்னர் சென்னையில் மாநாடு நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து சென்னையை தவிர்த்து வெளி மாவட்டங்களில் நடத்தக்கூடிய முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வானது அந்த கட்சியை பொறுத்தவரை அமைந்திருக்கிறது. குறிப்பாக கட்சி துவங்கப்பட்டு ஓராண்டில் வெளி மாவட்டங்களில் நடத்தப்படக்கூடிய முதல் நிகழ்ச்சி என்பதன் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் 5 மண்டலங்களிலும் தனித்தனியாக பூத் கமிட்டி கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிற நிலையில் முதல் கூட்டமாக மேற்கு மண்டலத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த மேற்கு மண்டலத்தில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கமானது 2 தினங்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்து ஒவ்வொரு மண்டல வாரியாக இந்த கருத்தரங்கமானது நடத்தப்பட இருக்கிறது. நேரடியாக அந்தந்த மண்டலங்களுக்கு சென்று கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதன் மூலம் அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தையும் ஒரு எழுச்சியையும் ஏற்படுத்த முடியும் என்பதன் காரணமாக அதற்கான பணிகளை தற்பொழுது கட்சியினர் துவக்கி இருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாக தற்பொழுது மேற்கு மண்டலத்தினுடைய கருத்தரங்கமானது நடத்தப்படுகிறது. இந்த கருத்தரங்கின் மூலமாக இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பதற்கும் தொண்டர்கள் மத்தியில் அவர்கள் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கும் அவர்களை தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கும் ஒரு வழிவகையாக இந்த கூட்டத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலமாக அடுத்தடுத்து நடத்தப்பட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தவேக தொண்டர்களை தயார்படுத்துவதற்கான பணிகளை தற்போது துவங்கி இருக்கிறார்கள். இதனுடைய முதல் பணியாக தற்போது மேற்கு மண்டலத்திலிருந்து இந்த கருத்தரங்கமானது துவங்கி இருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மண்டலமாக கருத்தரங்கங்கள் நடத்துவதன் மூலம் அந்த கட்சி தொண்டர்களை தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கான பணிகளை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகமானது துவங்கி இருக்கிறது. சிவரஞ்சனி, குருசாமி, தற்போது விஜயை பார்க்க வந்த தொண்டர்களால் விஜயும் உற்சாகம் அடைந்திருப்பதை காண முடிகிறது. இந்த சூழலில் இந்த 2 நாட்கள் கருத்தரங்கில் அவர் என்னவெல்லாம் பேச திட்டமிட்டிருக்கிறார்கள்? குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது பூத் கமிட்டி உறுப்பினர்களுடைய பணிதான் முக்கியமான பணி. எனவே அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு விமர்சனங்கள் இருந்து வந்த சூழலில் தமிழகத்தினுடைய அனைத்து பூத்துகளிலுமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் அந்த பூத் கமிட்டி தங்களுக்கு வலுவாக இருக்கிறது என்பதை பிற அரசியல் கட்சியினருக்கு உணர்த்தவும் தங்களது பூத் கமிட்டி வலுவாக இருப்பதுடன் அது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அக்கட்சியினருக்கு அறிவுறுத்தும் விதமாகவும் இந்த கமிட்டி கூட்டங்களானது நடத்தப்படுகிறது. குறிப்பாக பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருமே புதியவர்கள் என்பதன் காரணமாக அது பூத் கமிட்டியினுடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்க வேண்டும், பூத் கமிட்டியில் வரக்கூடிய
பூத் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் தேர்தலின் போது, சட்டமன்ற தேர்தலின் போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்தான பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதற்காகவே இந்த பூத் கமிட்டி கூட்டங்களானது நடத்தப்பட இருக்கிறது. தற்பொழுது விஜய் விமான நிலையத்திலிருந்து வெளியேறக்கூடிய நிலையில் ஏராளமான தொண்டர்கள் அவரது வாகனத்தை சுற்றியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வாகனத்திலிருந்து வெளியில் வந்து தன் தொண்டர்களது வரவேற்பினை தற்போது விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே விமான நிலையத்திலிருந்து சித்ரா வரை ஏராளமான ரசிகர்கள் வெளியீடுகளும் திரண்டிருக்கிறார்கள். ரசிகர்களையும் தொண்டர்களையும் மிகுந்த உற்சாகத்துடன் பார்த்து அவர்களது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு விஜய் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராகிவிட்டது என்பதை உணர்த்தவும், சட்டமன்ற தேர்தலின் போது பிற கட்சிகளுக்கு இணையாக தங்களுக்கும் அனைத்து பூத்துகளிலும் பூத் ஏஜென்ட்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தவும் இந்த கூட்டமானது நடத்தப்படுகிறது. இதை தவிர்த்து பூத் ஏஜென்ட்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய கருத்தரங்கின் பொழுது ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் பூத் கமிட்டியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் தொடர்ச்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே இந்த கருத்தரங்கில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கில் விஜய் பேசுவதற்கு முன்னதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் உட்பட அனைவருமே இந்த பூத் கமிட்டி தொடர்பான ஆலோசனைகளை, பூத் கமிட்டியுடைய செயல்பாடுகளில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்த பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்க இருக்கின்றார் சிவரஞ்சனி. குருசாமி, தற்போது விஜயை பொறுத்தவரையில் அவர் ஒரு நடிகர். அதனால் விஜய் என்றால் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தெரியும் என்கிற அளவில் அவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு அடுத்தபடியாக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது, குறிப்பாக கோவையில்? விஜயை பொறுத்தவரை மேற்கு மண்டலத்தில் அவருக்கு மிகுந்த ஒரு பெரிய அளவிலான வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக கடந்த கத்தி திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா அந்த சமயத்தில் கோவைக்கு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து தற்போது அவர் கோவை வருகிறார். அந்த 10 வருடங்கள் கழித்து கோவை வருவதன் காரணமாக அது தொண்டர்கள் மத்தியில், குறிப்பாக அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பினை கொடுத்திருக்கிறது. ஏனெனில் கிட்டத்தட்ட அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்னதாக இருந்தே நீண்ட காலமாக கோவை பகுதிக்கு வராமல் இருந்த சூழலில் தற்பொழுது அவர் கோவைக்கு வந்திருக்கிறார் என்பது தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகவே தற்பொழுது தொண்டர்களும் ரசிகர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் அதை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் என்பதை தாண்டி ஒரு ரசிகர்களாக விஜய் இத்தனை ஆண்டுகள் கழித்து கோவை வருகிறார் என்பது அவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாட்டை இன்றைய தினம் கோவை விமான நிலையத்தில் காண முடிகிறது. காலை 7 மணி முதலே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து அவரை வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் முதற்கொண்டு ஏராளமானோர் நீண்ட நேரம் காத்திருந்து அந்த வரவேற்பினை அளித்திருந்தார்கள். அதை நம்ம நேரடியாக பார்க்க முடிந்தது.